அமெரிக்க படைத்தளங்கள் இந்த மாதிரியான வளைகுடா நாடுகள் முழுக்க இருக்குது இல்லை, அதனால தானே கொண்டு போடுது. இப்போ ரொம்ப சிம்பிள். அமெரிக்காவுடைய படைத்தளத்தை வளைகுடா நாடுகள் ஏன் வச்சுக்கணும்? நாங்கள் வச்சுக்க முடியாது சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. 2 காரணம் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த அந்த ரகசியம். அதனால தான் ட்ரம்ப் இந்த ஆட்டம் ஆடுறாரு. புரியுதா? என்ன தெரியுமா? வளைகுடா நாடுகளுக்கு அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்கள் பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன்றாரு. உங்கள் பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் பாதுகாப்புனா அந்த நாட்டோட பாதுகாப்புன்னு நினைப்பீங்க. கிடையாது, கிடையாது. அது ஏமாத்து வார்த்தை. நீங்கள் வளைகுடா நாடுகள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக மன்னராட்சி முறை. எல்லா மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு எதிரான ஒரு அரசு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பம் தானே, அண்ணன் தம்பி பிள்ளைங்களா தானே இருப்பாங்க, இல்லை ஒரு கொஞ்சம் அந்த ஃபேமிலியிலேயே இருக்கக்கூடிய கடைகளாக தானே இருப்பாங்க. யாரை எப்போ கவுத்துட்டு எப்போ யார் வரலாம், இந்த போட்டி மன்னராட்சி முறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ they are not secured. நல்ல கவனிங்க, வளைகுடா நாடுகளுக்கு வெளியிலிருந்து வருகிற போர் ஆபத்துக்கு அமெரிக்கா பாதுகாப்பு தரவில்லை. ஏன் வளைகுடா நாடுகள்